உதவி செய்யும் போது உங்கள் கையில் கேமரா இருந்தால் நீங்கள் செய்வது தர்மம் அல்ல, அது உங்கள் சுய விளம்பரத்திற்கான விலை. இன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு புதிய கலாச்சாரம் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. ஒருவருக்கு ஒரு வேளை உணவையோ ஒரு சிறு தொகையையோ கொடுத்துவிட்டு அதை கேமராவில் பதிவு செய்து லைக்குகளுக்காக தவம் இருப்பது. நினைவில் இருக்கட்டும், வறுமையில் இருப்பவன் உணவை தேடலாம், ஆனால் அவன் ஒருபோதும் தன் சுயமரியாதையை அடகு வைக்க விரும்புவதில்லை. தெருவில் கை ஏந்துபவனுக்கு கூட ஒரு சுய கௌரவம் உண்டு. அவருக்கு தெரியாமல் கேமராவை ஒளித்து வைத்து வீடியோ எடுத்து அதை வைரல் ஆக்குவது உதவி அல்ல, அது மனநோய். நாங்கள் செய்வதை பார்த்தால் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய தோன்றும். இதுதான் இதை செய்பவர்கள் சொல்லும் ஒரே சாக்கு. மன்னியுங்கள். நன்மையை விதைக்க அடுத்தவரின் வறுமையை நீங்கள் காட்சி பொருளாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. உதவி என்பது கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் இருக்கும் ஒரு புனிதமான ரகசியம். வாங்குபவரின் கண்கள் தாழ்ந்து போகாத வண்ணம் உங்கள் கைகள் நீள வேண்டும். இன்று பலரது கைகளில் கேமராக்கள் வந்த பிறகு மனிதாபிமானம் என்பது மறைந்து காட்சிப்படுத்த மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. ஒரு துண்டு பானையும் ஒரு பொட்டலம் உணவையும் கொடுத்துவிட்டு அதை பெறுபவரின் முகத்தை உலகிற்கு காட்டுவது உதவி அல்ல, அது ஒரு மனிதனின் இயலாமையை அறுவடை செய்யும் இழிவான செயல். உதவி செய்யுங்கள், ஆனால் அதை விளம்பரப்படுத்தாதீர்கள். மனிதநேயம் என்பது இதயத்தில் துடிக்க வேண்டுமே தவிர மெகா பிக்சல் கேமராக்களில் அல்ல. விளம்பரம் தேடுபவனுக்கு தர்மம் தெரியாது, தர்மம் செய்பவனுக்கு விளம்பரம் தேவைப்படாது.